உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி, சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அடுத்தபடியாக நம்ம சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் 19வது கருத்தரங்கத்துக்கு பேசுறதுக்காக சேலத்துலேருந்து கோமதி மகேஸ்வரம் வந்துருக்கிறாங்க. அவங்க எதை தலைப்பு பற்றி பேசுகிறாங்கன்னா, ஒரு ஆணோ பெண்ணாக பிறந்தால் மாநில பிறவியாக இருப்பாங்களா, சித்தர்கள் ஞானிகள் ஆகுவாங்களா, அதை சப்ஜெக்டாக பற்றி பேச வந்துருக்கிறாங்க. அவங்க பேசுறதுக்கு வருகிற வரவேற்று அவங்க பேசலாம். ஓம் குருவே போற்றி. சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் 19வது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்தில் சுகர்நாடி முறையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்க கௌரவ தலைவர் உயர் திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும், எங்கள் பேராசிரியர் உயர் திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் செயலாளர் துரைசாமி ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கும், தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இன்று சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும், ஜோதிட ஆசிரியர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமாரின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நான் ஜாதகம் போர்டில் பதிவு செஞ்சுருக்கேன். ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வருது, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதோட்டமாக இருந்தாலும் சரி, இந்த ஜாதகம் திருமண பந்தத்தில் இருக்கு. மனைவி குழந்தை குட்டி, கணவன் குழந்தை குட்டி, குடும்பஸ்தராக இருக்காங்க, அல்லது குடும்பம் குழந்தை குட்டி எதுவும் இல்லாமல் ஒரு பற்றற்ற நிலையில வாழ்றாங்க. இதுக்கு வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இவர் குடும்ப வாழ்க்கையில சிறப்பா இருக்காரு, அல்லது ஆன்மீக வாழ்க்கையில சிறப்பா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு பிரிச்சு பார்க்க தெரியணும் இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்குமே 12 லக்னம் 12 ராசி தான், திசா புத்தி எல்லாம் ஒன்னொன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு தான் இருக்கும். ஆனா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்தோமா, இந்த ஜாதகம் திருமணம் முடிஞ்சு மனைவி குழந்தையோட சந்தோஷமா குடும்பத்தை இருக்காரு அப்படிங்கிறதையும், அல்லது இவருக்கு திருமணம் இன்னும் ஆகலை, என்ன வயதோட்டமாக இருந்தாலும் இன்னும் திருமணம் ஆகலை, இவருக்குன்னு குழந்தை குட்டிக மனைவின்னு யாரும் இல்லை, சொந்தமாக வீடு வாசல் இல்லை, அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நம்ம சுகர்நாடியில் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லலாங்க சார். ஒரு ஜாதகம் பார்த்தா இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆச்சு, இன்னும் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லலாம் அப்படிங்கிறேன். இது ஆண் ஜாதகம் கோயம்புத்தூர்லேருந்து அமிச்சாங்க, போர்டில் பதிவு செஞ்சுருக்கேன், நான் வாசிக்கிறேன் பாருங்க. 16/4/1964 சார். 10:20 PM AM 10:20 AM. மிதுன லக்னம், லக்னத்தில் ராகு பகவான் இருக்காரு. லக்னத்துக்கு 7ல், லக்னத்தில் மிதுன லக்னம், லக்னத்தில் ராகு பகவான், லக்னத்துக்கு 7ல் கேது பகவான் இருக்காரு, கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு, மீனத்தில் செவ்வாய் இருக்காரு, மேஷத்தில் சூரியன் குரு புதன் இருக்காரு, லக்னத்துக்கு 12 ரிஷபத்துல சந்திரனும் சுக்கிரனும் இருக்காங்க. ராசியில் உள்ள கிரகம் லக்னம் பார்த்தீங்களா, நவாம்ச லக்னம், விருச்சக லக்னம். தனுசுல சனி பகவான் போட்டுக்கோங்க, மகரத்துல ராகு செவ்வாயும் போட்டுக்கோங்க, மேஷத்துல சூரியன், மிதுனத்துல குருவும் சுக்கிரனும், கடகத்துல கேது பகவான், சிம்மத்துல சந்திரன், கன்னியில புதன் பகவான். வயது இப்ப இவருக்கு 62 நடக்குது. ஆண் ஜாதகம் கோயம்புத்தூர்ல இருந்து அனுப்பியிருந்தாரு. இப்ப இவருக்கு நடக்கிற திசா புத்தி புதன் திசையில புதன் புத்தி நடக்குதுங்க சார். திசாநாதன் புத்திநாதன் ஒவ்வொருத்தரா நம்மளுக்கு நடத்திட்டு தான் இருக்கும். சரி, இவருக்கு திருமணம் ஆச்சா? 62 வயதுங்கிற பையனா? இவருக்கு பேர பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ற வயசு இல்லையா இவரு? இல்லையா? 62 வயசுங்கிறப்ப அவரு நம்ம கிட்ட ஜாதகம் அனுப்புறப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் மனைவி இருக்காங்க, எனக்கு குழந்தை இருக்காங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்களான்னு சொல்ல மாட்டாங்க, நாம தான் சொல்லணும். மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி குரு, மிதுன லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி குரு. அவர் எங்க இருக்காரு? லக்னத்துக்கு 11ல் இருக்காரு. லக்னத்துக்கு 11ல் கேது காலில் இருக்காரு. அந்த கேது 7ஆம் பாவத்தில் இருக்காரு. கேது தன்னுடைய சுயச்சாரத்துல தான் இருக்காரு. சரிங்களா? அப்ப 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டுடுச்சு. நம்மளுக்கு சுகர் நாடியில நாங்க 2, 7, 11ஆம் பாவம் திருமணத்தை செய்யும். 2, 7, 11ல் உள்ள கிரகமும் திருமணத்தை செய்யும். ஏன்னா அந்த 2ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம் 2ஆம் பாவத்தை இயக்கும், 7ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகமும் 7ஆம் பாவத்தை இயக்கும், 11ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் 11ஆம் பாவத்தை இயக்கும். அந்த அதிபதிகளும் இயக்குவாங்க. 2, 7, 11ஆம் அதிபதிகளும் அந்த திருமணத்தை செஞ்சு வைப்பாங்க.
2 7 11 உள்ள கிரகமும் திருமணத்தை நம்மளுக்கு செஞ்சு வைக்கும். இது சுகர்நாடியுடைய பண்டமண்டல் விதி. அப்ப மிதுன லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி குரு, அவர் 11ஆம் பாவத்துல இருக்கிறாரு, கேது கால்ல இருக்காரு, கேது 7ஆம் பாவத்துல இருக்காரு. சரிங்களா? அப்ப 7ஆம் பாவத்திற்கு ஒரு பாதிப்பு. சரி, 2ஆம் அதிபதி எடுத்துக்கோங்க. 2ஆம் அதிபதி யாரு? சந்திரன். அவர் 12ல இருக்காரு. 2ஆம் அதிபதி 12க்கு போயிட்டாரு. அடுத்தது 11ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அவர் 10ல இருக்காரு. அவர் யார் கால்ல இருக்காரு? புதன் கால்ல இருக்காரு. புதன் நின்றது நீசம். புதன் என்றது நீசம். நவம்சல் ஆட்சி உச்சத்து தானே இருக்காரு, எப்படி நீசம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, அதுதான் சிறப்பு. புதன் என்றது பரணி 2ஆம் பாதத்துல இருக்காரு பாருங்க. பரணி 2, பரணி 2, பூரம் 2, பூராடம் 2. நவாம்சத்துல கலத்திரக்காரகம் நீசமாகும் கன்னி வீட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, திருமண பந்தம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எந்த லக்னத்திற்குமே கலத்திரக்காரகம் நீசமாகும் கன்னி வீட்டுக்கு 7ஆம் அதிபதி தொடர்பு வரவே கூடாதுங்க சார், வரவே கூடாது. அதே மாதிரி சுக்கிரனும் வரக்கூடாது. சுக்கிரன் அங்க வந்தாலும் திருமண பாதிப்பை கொடுக்கும், 7ஆம் அதிபதி வந்தாலும் திருமண பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்க உறுதியா எடுத்துக்கலாம். அப்ப இப்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு பாதிக்கப்பட்டுட்டாரு, 2ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டுட்டாரு, 11ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டுட்டாரு. திருமண வாழ்க்கை என்பது இவருக்கு சிறப்பு இல்லை. சரி, அடுத்தது கேட்டாரு, எனக்கு சொந்தமா வீடு வாசல் ஏதாவது அமையுமா, என்னுடைய வயதுக்கு நான் வருமானத்துல ஒரு நிலம் புலம் இது மாதிரி எனக்கு அமையுமா அப்படின்னாரு. மிதுன லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி புதன். மிதுன லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி புதன். அவன் சூரியனுடன் அஸ்தங்கமானது ஒரு குற்றம், பிளஸ் நீசமானது ஒரு குற்றம். அப்ப இவரு வயதுக்கு 62 வயதுக்கு இவருடைய வருமானத்துல வீடு வாசல் சொந்த பந்தம் எதுவுமே அமையல அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஏன் ஒரு சித்தர் போல ஒரு வாழ்க்கை, ஏன் சித்தர் போல ஒரு வாழ்க்கை இல்லைங்களா? இந்த விதி ரொம்ப கவனமா நீங்க கேளுங்க. ஒரு மனிதர் பாத்தீங்களா, பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் இந்த விதி மிக அற்புதமாக பொருந்தும் சார். பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் இந்த விதி மிக அற்புதமாக பொருந்தும். எந்த லக்னத்திற்குமே கேது பகவான் குருவை பார்த்தாலும் அந்த குரு கேதுக்கு 5 9ல குரு இருந்தாலே, எந்த லக்னத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க, கேது பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க. அவருக்கு 5ஆம் பாவத்துல குரு இருக்காரா, 9ஆம் பாவத்துல குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சித்தர் போலதான் வாழ்வாரு. குடும்ப வாழ்க்கை, மனைவி, அன்பு, காதல், தாம்பத்தியம் இதெல்லாம் அவர் விரும்பவே மாட்டாரு. பற்றற்ற நிலை. கேதுன்னா நம்மளுக்கு என்ன, ஆன்மீகம், ஞானம், பற்றற்ற நிலை. எதுவுமே ஒரு பிடிப்பா பேச மாட்டாரு. ஜோதிடம் எங்களுக்கு நல்லா வருங்க சார். ஜோதிடத்தை பாத்தீங்களா, ஞானம் அவ்வளவு ஒரு அறிவா அந்த விதிமுறைகளை அத்துணையுமே நல்ல உள்வாங்கி ஆய்வு பண்ணுவாரு. அந்த ஜோதிடத்துக்கு முக்கிய கிரகம் கேது, அது நல்லா இருக்கும். ஆனா குடும்ப வாழ்க்கைக்கு சிறப்பா அப்படின்னா குடும்ப வாழ்க்கை கேது பகவான் அவ்வளவு சிறப்பை கொடுக்கறது இல்லை. நம்மளுக்கு ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம், ஞானம், சிந்தனை, துறவரம் போறது, எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை வேணாம்பா, இந்த பொன் பொருள் வேண்டாம், இந்த நிலம்புலம் வேண்டாம் அப்படின்னு துறவரம் போகிறது, மத போதனை, இது எல்லாம் எங்களுக்கு சிறப்பா இருக்கும். தியானம், தவம், மந்திர சக்தி மூலம் சிகிச்சை அளித்தல். கேது பகவானுக்கு என்னென்ன சிறப்பு நம்ம எடுக்கலாம், மந்திர சக்தி மூலம் பாத்தீங்களா சிகிச்சை அளிக்கிறது. சந்நியாசம், திடசித்தம் எதுலையுமே பிடிப்போட இருக்க மாட்டாங்க. கேதுங்கிறது பாத்தீங்களா ஒரு பற்றற்ற நிலையை தான் கொடுக்கும். குடும்ப வாழ்க்கைக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குருவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. குருவுக்கு எடுத்தீங்களா தெய்வ நம்பிக்கை. குருவுக்கு பாத்தீங்களா தெய்வ நம்பிக்கை, மதிப்பு, மரியாதை, கண்ணியம், நேர்மை, மனித நேயம், பக்தி, சமூக சேவை, ஜோதிடம் ரொம்ப அருமையா வருங்க சார். அதே மாதிரி தர்ம ஸ்தாபனங்கள் வச்சு நடத்துறது, அறக்கட்டளைத்துறை, இது மாதிரி மத போதகர்கள், யோகாசன பயிற்சியாளர்கள், மாணவர்களை உருவாக்குறதெல்லாம் குரு பகவான் தான். தெய்வ பணி, இது எல்லாமே குரு பகவானுக்கு ரொம்ப சிறப்பா வரும். இந்த குருவும் கேதுவும் தொடர்பு பட்டுருச்சுன்னா நம்ம சொன்ன காரகத்துல ஏதாவது உறவு காரகத்துல வருதா? இப்ப நான் சொன்ன குருவுக்கும் கேது பகவானுக்கும் நான் சொன்ன காரகத்துவத்தில் உறவு காரகம் ஏதாவது வருதா? வராது. சரிங்களா? உறவு காரகம் எங்களுக்கு இருக்காது. பொருள்காரகம், அந்த துறவரம், ஆன்மீகம், இதுதான் எங்களுக்கு விருப்பமா இருக்க தருவ குடும்ப வாழ்க்கையில ஈடுபாடு கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு 5 9ல குரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்களால பெண்ணா இருந்தாலும் இப்படிதான், ஆணா இருந்தாலும் அப்படிதான். சமூக சேவை, சித்தர்,
குரு மாணவர்களை உருவாக்கி மாணவர்களுக்கு தீட்சை கொடுக்கறது, பயிற்சி கொடுக்கறது, மனவள கலை நடத்துறது, யோகாசன பயிற்சி. நம்ம துரைசாமி ஐயாலாம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்களா மனவள கலையில வந்து ரொம்ப கட்டுரை எழுதியிருக்காரு, அதுக்காக நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு இல்லைங்களா. அது மாதிரி அந்த மனவள கலையில வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கேது பகவானுக்கு 5-9 குரு இருந்தாவே நீங்க இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேதுக்கு 5-9 குரு இருந்தாலும் நீங்க எடுத்துக்காங்க. குருக்கு 5-9 எப்படி இருந்தாலும் அது நம்மளுக்கு திரிகோணமாவே செயல்படும். இப்படியெல்லாம் ஒரு மனிதர் இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் கையால வந்து பாத்தீங்களா ஒரு திருநீர் கொடுத்தாலும் சரி, ஒரு மூலிகை வைத்தியம் செஞ்சுக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு மூலிகை பறிச்சு இதை ஒரு 48 நாள் சாப்பிடுப்பா, ஒரு மண்டலம் சாப்பிடுப்பா, சரியாயிடும் அப்படின்னு அப்படி ஒரு கொடுத்தாலும் சரி, பாடம் போடுறது, சீட்டு கட்டுறது, சரிங்களா, ஒரு ஆசி வழங்குறது, இப்படியெல்லாம் ஒரு நல்ல அமைப்பில் கேதுக்கு குருக்கு 5-9 கிரகம் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பாருங்க, பாடம் போடுறது, சீட்டு கட்டுறது, ஒரு வாழ்த்தி ஒரு மணமக்களை வாழ்த்துறது, குழந்தைங்களை வாழ்த்துறது, இது எல்லாமே எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே பலிக்கும். அந்த ஒரு சக்தி எங்களுக்கு இருக்கும். அது ஒரு இறைவன் கொடுத்த ஒரு தனி வரப்பிரசாதனே சொல்லலாம். எல்லாருக்கெல்லாம் கிரகம் அப்படி அமையாதுங்க சார். எல்லாருக்கெல்லாம் கிரகம் அப்படி அமையவே அமையாது. அது இல்லாமே அவருடைய பலர் மதிக்கத்தக்க மனிதரா வாழ்வாரு. அந்த ஊர்லயே வந்து பாத்தீங்களா அவருடைய பேர் சொன்னாவே தெரியும். அது போல பலர் மதிக்கத்தக்க மனிதராகவும் வாழ்வாரு. ஒரு திருநீர் கொடுக்கறது, பாடம் போடுறது, அவர் கையால என்ன தொட்டு கொடுத்தாலும் அது ரொம்ப சிறப்பா இருக்குங்க சார். சிறப்பா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நம்ம இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ராகு கேது பத்தி நிறைய சொல்லலாங்க சார். கேதுக்கு நம்ம சொன்ன மாதிரி இது வந்து பாத்தீங்களா கேது பகவானுக்கு மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீக இது எல்லாமே சிறப்பா வந்துடும். அதே மாதிரி நீங்க ராகு எடுத்துக்கோங்க. ராகு பகவான் எடுத்தீங்களா, இப்ப ஒருத்தர் வந்து பாத்தீங்களா பிற்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமா சொல்லுவாங்க, முன்கூட்டியே உணர்ந்து சொல்லுவாங்க. அதை வந்து அமானுஷ்ய சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன விதிமுறை இருக்கணும் இல்லையா, விதிமுறை வேணும் இல்லையா. ஆமா, ராகு 5ல வந்து ராகு செவ்வாய், எந்த லக்னத்துக்குமே வச்சுக்கோங்க, 5ல ராகு செவ்வாய் இருந்து 5ல ராகு செவ்வாய் இருந்து 5ஆம் பாவத்துல ராகுடைய நட்சத்திரமும் செவ்வாயுடைய நட்சத்திரமும் இல்லாம இருக்கணும். 5ல ராகு செவ்வாய் இருக்கணும், ஆனா ராகுடைய நட்சத்திரமும் செவ்வாயுடைய நட்சத்திரமும் அங்க இருக்கக்கூடாது. இவர்களை வந்து பாவர்களுடைய சேர்க்கை இருக்கக்கூடாது. பாவகிரகமான சனி பகவானோ வேற சூரியன் செவ்வாய் இவங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருக்கணும். குரு பார்க்கணும், லக்ன சுபர்கள் பார்க்கணும். இப்படியெல்லாம் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்படியெல்லாம் ஒரு ஜனனம் பிறக்குது அப்படின்னா பிரபஞ்சம் கொடுத்த மிகப்பெரிய ஆற்றல், பிரபஞ்ச சக்தி வந்து முழுக்க அவருடைய ஆன்மால நிறைஞ்சு இருக்கும். அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே பலிக்கும். அடுத்தது ராகு நம்ம இப்ப சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்ப வந்து என்ன படிச்சு வேலையில இருந்தாலும் சரி, கிராமப்புறத்துல இருந்தாலும் சரி, நகரப்புறத்துல இருந்தாலும் சரி, என் பொண்ணுக்கு செய்வனை பண்ணிட்டாங்களா, எனக்கு வந்து மருந்து வச்சுட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி அது படிச்ச மக்களே கேட்குறாங்க சார். வசியம் பண்ணிட்டாங்களா, அப்புறம் என்ன வீட்டில் என்ன கட்டி வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. படித்த நபர் படிக்காத நபர் எல்லா புறத்துலையுமே இந்த கேள்வி இப்பயுமே இருக்குங்க சார். இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன விதிமுறை கேட்குறாங்கல்ல. எல்லா திசா புத்தியும் எங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லா திசா புத்தியெல்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வருது அப்படின்னா ராகு வந்து பார்த்தீங்களா செவ்வாயுடைய நட்சத்திரத்துல, ராகு பவன் செவ்வாயுடைய நட்சத்திரம் நம்மளுக்கு என்னென்ன, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். செவ்வாயுடைய நட்சத்திரம் நம்மளுக்கு என்னென்ன, ராகு வந்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் சரிங்களா. இந்த செவ்வாய் வந்து ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம், இப்படி இந்த திசாபுத்தி தொடர்பை வந்து சரிங்களா. இது வந்து எல்லா இடத்துலயும் இருந்தாலும் நான் கேட்க மாட்டாங்க, 6லயோ 8லயோ 12லயோ இப்படி தொடர்பு இந்த திசாபுத்தி வந்துச்சுன்னா அவங்க கேட்குற கேள்வி இதுதான், எனக்கு என்ன கல்யாணம் என் பையனுக்கு ஆகலைங்க, ஏதாவது செஞ்சு வச்சுட்டாங்களா, மருந்து வச்சுட்டாங்களா, என் பையனுக்கு செய்வனை பண்ணிட்டாங்களா, இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு படிச்சவங்களே கேட்குறாங்க, படிக்காதவங்களே கேட்குறாங்க. நீங்க வர ஜாதகத்தெல்லாம் பாருங்க, இப்படி செவ்வாய் திசையில ராகு புத்தி, ராகு திசையில செவ்வாய் புத்தி, இப்படி செவ்வாய் இந்த நட்சத்திரத்துல இருந்து தொடர்பு இருந்து அது 6, 8, 12 இப்படி தொடர்பு இருந்தாதான் அதை அவங்க நம்புவாங்க சரிங்களா. இதுக்காகவே வைத்தியம் பண்ணுவாங்க. எங்க பாடம் போடுறாங்க, எங்க மருந்து எடுக்கிறாங்க, எங்க மசூதியில பாடம் போடுறாங்க, எங்க சீட்டு கட்டுறாங்க, எங்க போனா அந்த செய்வினை தீரும் அப்படின்னு இதுக்காகவே செலவு பண்ணுவாங்க. இதுவும் குறிப்பா 6ஆம் பாவத்திலயோ 12ஆம் பாவத்திலயோ தொடர்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பேய் பிடிச்சிருந்து இது பண்றது,
அந்த பயத்திலேயே உடம்பு ரொம்ப சூப்பி போன மாதிரி ஆயிடுங்க சார். அந்த பயத்திலேயே எனக்கு யாரோ பண்ணி வச்சுன்னா எல்லாரும் அதையே திருப்ப திருப்ப பேச பேச அந்த மனசுல நின்னுக்கும் பாத்தீங்களா, அப்படியே உடம்பு எடை குறைஞ்சி உடம்பு சூப்பி போன மாதிரி ஆகி போயிடும். இல்லைன்னா என்ன ஆயிடுறாங்க தெரியுமா, இறந்தவங்க வந்து என்னை கூப்பிடுறாங்கன்னுபாங்க. இறந்தவங்க கனவுல வந்து என்னை கூப்பிடுறாங்க, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு நல்லா உளறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்க இப்படிதான் தொடர்பு இருக்கும். அந்த திசா புத்தி, ராகு திசையில செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில ராகு புத்தி, இது 6, 8, 12 தொடர்பு இருந்து நடத்துறப்ப இது மாதிரிதான் அந்த ஜாதகருக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரி, நம்மளுக்கு ஐயா கூட இப்ப சொன்னார் பாருங்க, குழந்தை பிறந்த ஜாதகத்துல அந்த குழந்தை கரு உற்பத்தி ஆன உடனே தாத்தா இறந்துட்டாரு அப்படின்னா, அதுக்கு நாங்க சுகர் நாட்டில் எப்படி நாங்க அப்படியே சிம்பிளா எளிமையா விதி வச்சிருக்கோம் அப்படின்னா, ராகு கேதுக்கு முன்னால 1 டிகிரியில எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும். அப்படி சிம்பிளா எடுத்துக்காங்க. சரிங்களா? நம்ம சுகர் நாடி வந்து பாத்தீங்களா கரும்பு சாரை போல இனிக்குங்க சார். நீங்க ரொம்பலாம் நீங்க தேடாதீங்க. அதுதான் நாங்க சுகர் நாடின்னு வச்சிருக்கோம். சரிங்களா? ராகு கேதுக்கு முன்னால 1 டிகிரி பாருங்க, 1 டிகிரியில என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும். இப்ப ராகு கேதுக்கு முன்னால 1 டிகிரி சூரியன் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆமா, இப்ப வந்து நம்மளுக்கு கோச்சாரத்துல ராகு எங்க இருக்காரு, கும்பத்துல இருக்காரு. கும்பத்துல என்ன பாதத்துல இருக்காரு அப்படின்னா, அவிட்டம் 4ஆம் பாதத்துல இருக்காரா, அவிட்டம் 4ஆம் பாதத்துல இருக்காரு. அவிட்டம் 4க்கு அப்புறம் அடுத்தது நம்மளுக்கு எங்க வருவாரு, அவிட்டம் 3க்கு வருவாரு. இப்படி அவிட்டம், ஆமா அந்த பாதத்துல சந்திரனோ, இப்ப கோச்சாரத்தில் சந்திரன் போவார் இல்ல, இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் தானே, இன்னைக்கே எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? இன்னைக்கு சந்திரன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, இந்த அவிட்ட நட்சத்திரத்திலேயே 3ஆம் பாதத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அந்த குழந்தை பிறந்த 3 மாசத்துல எங்க அம்மா இருக்க மாட்டாங்க. அல்லது நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமோ, அல்லது ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டோ, அல்லது அந்த பிரசவ நேரத்திலேயே கூட அந்த தாய் உயிர் மாண்டுடும். சரிங்களா? இப்படி ராகு கேதுக்கு முன்னால 1 டிகிரியில என்ன கிரகம் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க. சூரியன் எடுத்துக்கோங்க. இப்படி சூரியன் வந்துருச்சு அப்படின்னா தந்தையால மேன்மை இல்லை, தந்தை இருக்க மாட்டாருன்னு சொல்லுங்க. இல்லைன்னா தந்தையால ஒரு மேன்மையோ ஒரு பேரு புகழோ, அல்லது அந்த ஜாதகருக்கு எலும்பு சார்ந்து, சூரியனா நம்மளுக்கு எலும்பு எடுத்துக்கலாமாங்க சார், எலும்பு சார்ந்து ஒரு பாதிப்பு அந்த குழந்தைக்கு இருக்கும். சூரியனுங்கிறது வந்து பாத்தீங்களா உயிர் அணுக்கள், அந்த எதிர்ப்பு சத்து அந்த குழந்தைக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி ராகு கேதுக்கு முன்னால 1 டிகிரியில் சந்திரன் இருக்குது அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்த மாதிரி தாய்க்கு ஒரு கண்டன் சொல்லுங்க. சரிங்களா? அந்த லக்னாதிபதி ஐயா சொன்ன மாதிரி லக்னாதிபதி பலமா இருந்துச்சுன்னா எங்க அம்மா லக்னத்துல உயிர் தப்பிக்கும். ஆனா ஏதாவது ஒரு பாதிப்பை கண்டிப்பா கொடுத்தே தீரும். உயிருக்கு ஒப்பான ஒரு கண்டத்தை கொடுக்கும். அது அந்த அம்மாவுடைய ஜாதகத்துல லக்னமோ லக்னாதிபதியோ வலுவா இருந்துச்சுன்னா அந்த கண்டத்தை மட்டும் கொடுத்துரும், விபத்தை கொடுத்துருமோ தவிர வேற ஒண்ணும் பண்ணாது. சரிங்களா? அதே மாதிரி அந்த குழந்தை ஜாதகத்துல நீர் சத்து, சந்திரனா நம்மளுக்கு நீர் சத்து, இந்த நீர் சத்து எல்லாம் குறைபாடு கம்மியா இருக்கும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க. ராகு கேதுவுடன் 1 டிகிரியில் செவ்வாய் இருந்துச்சுன்னா, செவ்வாய் இருந்துன்னா சகோதர காரகம் பாதிக்கும். நிலம், புலம், மண், மனை இது எல்லாமே ஒரு பாதிப்பை கொடுக்கும். சரிங்களா? ராகு கேதுக்கு முன்னால புதன் இருந்துச்சுன்னா, 1 டிகிரியில் இருந்துச்சுன்னா, தாய்மாமன் இல்லைன்னே சொல்லுங்க. உங்க வர்க்கத்துல அம்மா கூட தாய்மாமன் இல்ல, பெண் பிள்ளைங்க மட்டும்தான் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப நெருங்கிய டிகிரியில் இருந்துச்சுன்னா, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மாமன் இல்லைன்னு கூட நீங்க சொல்லுங்க. அப்படி இருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த மாமனுடைய லக்னமோ லக்னாதிபதியெல்லாம் வலுவா இருந்துச்சுன்னா உயிர் தப்பிச்சுக்கோ, ஒரு கண்டம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அல்லது இந்த குழந்தைக்கு கல்வி தடைப்படும், நரம்பு சார்ந்த ஒரு பிரச்சனை, புத்தி சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ராகு கேதுக்கு முன்னால 1 டிகிரியில நம்மளுக்கு சுக்கரன் இருந்துச்சுன்னா, கலத்திரக்காரகன் சுக்கரன், நாங்க சுகர் நாடியில ஆணுக்கு பெண்ணுக்கும் கலத்திரக்காரகன் சுக்கரனே. சரிங்களா? சுக்கரனே மனைவி ஒரு பாதிப்புன்னு சொல்லுங்க. அல்லது அத்தை வர்க்கம் சிறப்பில்லைன்னு சொல்லுங்க. நம்ம அப்பா கூட பிறந்தீங்களா, நம்மளுக்கு அத்தை மாறுங்களா, அத்தை வர்க்கம் வந்து சிறப்பில்லை. அந்த அத்தைவங்க வந்து திருமணம் முடிஞ்சு கணவர் வீட்டுல வாழாம தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கே வந்துருவாங்க. அல்லது இளம் வயதில் விதவைகளை பூண்டுடுவாங்க. இல்லைன்னா துருமரணத்துல இறந்துருவாங்க, இள வயசுலயே இறந்துருவாங்க. அல்லது திருமணமே ஆகாத முதிர்கன்னியாவே வாழ்ந்துருவாங்க. நிறைய நம்ம பார்த்துருப்போம்ல. இப்ப நீங்க இருக்கிறீங்க எல்லாமே ஏஜ்டு தான் இருக்கீங்க. நிறைய பெண்கள் வந்து திருமணமே இல்லாம முதிர்கன்னியா அம்மா வீட்டிலே தங்கிடுவாங்க. அவங்களை அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா. அவங்க பெற்றோர்களை அவங்க அண்ணன் தம்பிகளை பார்த்துட்டு இறுதி காலத்துல எல்லாமே செஞ்சு முடிப்பாங்க. நம்ம அப்படி பார்த்துருக்கோம் இல்லையா. அது மாதிரி ராகு கேதுவுடன் 1 டிகிரியில் சுக்கரன் இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கையே ஒரு பாதிப்பு, அத்தை வர்க்கம் சிறப்பில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்களாவே வர கிளைண்டே சொல்லுவாங்க, ஆமாங்க எங்க அத்தை ஒண்ணு
கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தை பிறந்துட்டு எங்க வீட்டுக்கு வந்தது எங்க வீட்லயே இருக்குதுங்க, இல்ல ரெண்டு அத்தைங்க வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க, அல்லது முதிர்கன்னியாவே எங்க வீட்லயே இருந்துட்டாங்க, கல்யாணமே பண்ணி வைக்கலைங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அதே மாதிரி மனைவிக்கும் அது வந்து சிறப்பை கொடுக்காது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ராகு கேதுவுடன் 1 டிகிரியில் குரு இருந்தால், புத்திர காரகன் குரு, கரு சிதைவு ஏற்படும். அந்த பெண் வந்து பாத்தீங்களா 2 மாசம் 4 மாசம் கரு உண்டாகுவாங்க, கரு உற்பத்தி ஆகும், 3 மாசம் 4 மாசத்துல அபார்ஷன் ஆயிடும். அல்லது எடல் குறை குழந்தை வந்து பாத்தீங்களா அந்த எடை குறைவா பிறக்கும், குறை மாதத்துல 7 மாசத்துல 8 மாசத்துல அப்படி பிறந்துரும். இல்லைன்னா மூளை வளர்ச்சி இல்லாம, அறிவு வளர்ச்சி இல்லாம, ஆன்டிசன் குழந்தைங்கள்லாம் நிறைய நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா. அது மாதிரியெல்லாம் ராகு கேதுவுடன் 1 டிகிரியில் இருக்கும் பாருங்க குரு. எங்களுடைய பெற்றோர் ஜாதகத்தெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, இந்த குரு அப்படி இருக்கும், இல்லை 5ஆம் பாவம் அப்படி தொடர்பு இருக்கும், இருந்தாதான் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ராகு கேதுவுடன் 1 டிகிரியில் சனி பகவான் இருந்தால், ஆயுள் காரகன் சனி பகவான் தொழில் முடக்கத்தை கொடுக்கும் சார், நிரந்தர தொழிலை கொடுக்காது. 29 வயசு ஒரு தம்பி ஜாதகம் பார்த்தோம், அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஜாதகமே கொண்டாந்தாங்க. தனுஷ் லக்னம், லக்னத்துக்கு 4ல கேதுவும் சனி பகவான் கால்ல, சனி பகவானும் கேது கால்ல ஒரே டிகிரியில் இருந்துச்சு. தனுசு லக்னம், லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல சனி பகவானும் சனி பகவானுடைய கால்லயே, கேதுவும் சனி பகவானுடைய கால்லயே இருந்துச்சு, ஒரே டிகிரியில் இருந்துச்சு. அற்ப ஆயுள். 29 வயசுலலாம் அந்த தம்பி தூக்கு மாட்டி இறந்துட்டான். ராகு கேதுவுடன் 1 டிகிரியில் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும். சனி பகவானுங்கிறப்ப ஆயுள் காரகன் இல்லையா, ஆயுள் காரகன், அவருக்கு வந்து அற்ப ஆயுள் தான். 30 வயசு தொடல, 29 தான் நடந்துகிட்டு இருந்துச்சு, தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. இது மாதிரி ராகு கேதுவுடன் 1 டிகிரியில் என்ன கிரகம் இருந்தாலும் அது உயிர்காரகம் பாதிக்குதா, பொருள்காரகம் பாதிக்குதா, உடல்ல நோயை ஏற்படுத்துதா அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தீர்க்கமா ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாங்க சார். ராகு கேது அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்களா 6-8, ராகு கேதுக்கு 6-8ல என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும். இது மாதிரி 1 டிகிரியில் இருந்தாலும் அந்த பலனை இழக்கும். எனக்கு வந்து ரிஷபத்துல, எனக்கு வந்து மிதுனத்துல ராகு, அதுக்கு நேர் வந்து பாத்தீங்களா 6-8ல சூரியன். நான் ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிறப்ப எங்க அப்பா இறந்துட்டாரு, சரிங்களா. எங்களுடைய திருமண வாழ்க்கைப்பெல்லாம் எங்க அப்பா இல்ல திருமணத்துக்கெல்லாம். அது மாதிரி ராகு கேதுக்கு 6-8ல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் தன் பலனை இழக்கும். அதே மாதிரி இந்த 1 டிகிரியில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகமும் தன் பலனை இழக்கும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாங்க சார். சரி, ராகு பத்தி இப்படியே சொல்லிட்டு இருக்கிறோமே, நல்லதா சொல்லலாம் அப்படின்னா, ராகு தான் மிக பிரம்மாண்ட கிரகம்னு எங்களுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காரு. மிக மிக பிரம்மாண்ட கிரகம் ராகு தான். அவரு மிகவும் கிரகங்கள்ல பாவ கிரகமா இருந்தாலும் நம்ம முன்னோர் கிரகம், நம்ம பாட்டனார் கிரகம் இல்லையா ராகு. எப்பவுமே ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா அந்த ஜாதகம் பலமா இருக்கு, ஒரு சில பாவங்கள் பலவீனப்பட்டாலும் ராகுடைய நிலையை பாருங்க, ராகு எப்படி இருக்காரு, ராகுக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காரு அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுலயே நீங்க 5 பாயிண்ட் எங்களுக்கு சொல்லிடலாம். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும், எந்த லக்னத்துக்கும் எடுத்துக்கோங்க சார், 12 லக்னத்துக்கும் நீங்க எடுத்துக்கோங்க, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும், ராகுக்கு ஒருத்தர் வீடு கொடுத்துருப்பாருல்ல 12 வீட்டுல, அவருக்கு ஒரு நட்சத்திரமும் கால் கொடுத்திருப்பாரு இல்லையா ஒருத்தர் இல்லையா. ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ராகுக்கு கால் கொடுத்த கிரகமும் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் அவர் பாட்டனார் செஞ்ச பூர்வ புண்ணியம் அனைத்தையுமே இந்த ஜாதகர் அப்படியே அழகா வாங்கிக்குவாரு. ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ராகுக்கு கால் கொடுத்த கிரகமும் கேந்திர திரிகோணத்துல இருக்கணும். அதோட சிறப்பு ஆட்சி உச்சம் பெறணும். பெற்றுடுச்சுன்னா அவருடைய ஜனன காலத்துல என்ன இன்ப துன்பம் வந்தாலும் சரிங்களா, என்ன ஒரு வறுமையான நிலை வந்தாலும் சரி, எல்லா நிலையிலுமே அந்த ராகு பகவான் அவர் செஞ்ச பூர்வ புண்ணியத்தின் பலன் அந்த ஜாதகர் அனுபவிப்பார். நாங்க கனடாவில் அடிப்படை கிளாஸ் படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா புனர்பூச 4ஆம் பாதத்துல ராகு. அவர் சொன்னாரு, அவர் வந்து இலங்கை யாழ்ப்பாண தமிழர். அவர் சொன்னாரு, எங்க இலங்கையில வந்து பாத்தீங்களா கோவிலுக்கு எங்க பாட்டனார் நிலம் கொடுத்துருக்காரு, அந்த கோவில்ல கல்வெட்டுல எங்க பாட்டனாருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு இருக்காரு. இன்னமும் நாங்க போனோமா அந்த கோவில்ல முதல் மரியாதை எங்களுக்கு உண்டு, அந்த நிலம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால வர்க்கோத்தமும் அந்த கோவிலுக்கு நிலம் கொடுத்துருக்கிறதுனால இன்னமும் அந்த கோவில்ல திருவிழா நாட்கள்ல எங்க குடும்பத்துக்கு முதல் மரியாதை உண்டு. இப்ப அவர் கிட்டத்தட்ட 5வது 6வது தலைமுறை சொல்றாரு அவர் ஜனனத்துக்கு. அப்ப பாட்டனார் செஞ்ச நல்ல வினை என்ன, அந்த கோவிலுக்கு நிலம் கொடுத்துருக்காரு, அதுல கோவில் கட்டி பல கோடி மக்கள் அங்க வந்து தரிசனம் பண்றாங்க, அந்த குடும்பம் வாழ்றாங்க, அதை நம்பி ஜீவனம் பண்ற குடும்பமும் இருக்கு இல்லையா. இப்படி அங்க பாட்டனார் செஞ்ச பூர்வ புண்ணியம் இவரை வந்து சேருது அப்படின்னா 7 தலைமுறை கழிச்சு 6 தலைமுறை கழிச்சு இவங்களுக்கு அங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, முன்னுரிமை கொடுத்து முதல் மரியாதை செய்யறாங்கல்ல.
அப்ப அந்த பாட்டனார் செஞ்ச நல்லவினை இந்த ஜாதகர் அனுபவிக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேதுக்கு எடுத்துக்குவாங்க. கேது கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகமும், கேது பகவானுக்கு ஒருத்தர் வீடு கொடுப்பார் இல்லையா, கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கேது பகவானுக்கு கால் கொடுத்த கிரகமும் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சினால் தாய் வழி செஞ்ச அந்த பூர்வ புண்ணியம் எல்லாமே அந்த ஜாதகருக்கு வந்து சேரும். கேதுனா நம்மளுக்கு என்ன, மருத்துவ கிரகம் சார். அந்த காலத்துல இங்க மருத்துவச்சா வந்திருப்பாங்க. எவ்வளவோ உயிர் போற தருவாயில இருக்கிற மனிதர்களை கூட ஒரு காப்பாத்தி கொடுத்துருப்பாங்க. ஒரு உயிர் போற தருவாயத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதரை காப்பாத்தி கொடுத்தா இங்க என்னன்னு வாழ்த்துவாங்க, உங்க குடும்பமே நல்லா இருக்கணும், உங்க குடும்ப குட்டியோட நீங்க நல்லா 100 வயசு வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க இல்லையா பெரியவங்க. அது மாதிரி அந்த வாழ்த்துரை அந்த குடும்பத்தை வம்ச வழியாக காப்பாற்றும். அந்த கேதுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கேதுக்கு கால் கொடுத்த கிரகமும் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா அது கேது பகவான் நல்ல ஒரு அறிவு ஞானம், நல்ல புத்தி உள்ள குழந்தைங்க, நல்ல அறிவு உள்ள குழந்தைங்க, அதே மாதிரி நல்ல சிந்தனை திறன், ஆன்மீக பற்று, நல்ல ஒழுக்க பழக்கம், இது எல்லாமே அந்த ஜாதகர் நிறைவா இருந்து நல்லபடியா இருப்பாரு அப்படிங்கன்னு நம்ம எடுத்துக்கலாங்க சார். கேது பகவானும் ராகு பகவானும் மிக மிக நம்ம ஜாதகம் வந்த உடனே நம்ம பார்த்துக்கணும் இவங்க எல்லாம் என்ன வீட்டுல இருக்காங்க, யாருடைய நட்சத்திரத்துல இருக்காங்க, இந்த வீட்டுக்கு ராகுக்கு வீடு கொடுத்தவர் என்ன நிலையில இருக்காரு, கேதுக்கு வீடு கொடுத்தவர் என்ன நிலையில இருக்காரு, கேந்திர திரிகோணத்துல இருக்கா, நீங்க எல்லாம் பாசிட்டிவாவே சொல்லுங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுவே நீங்க 6 8 நீ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவா சொல்லுங்க, ஆமாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அது மாதிரி சுகர்நாடியில ரொம்ப அழகா எளிமையா பேசலாம். இது வந்து பாத்தீங்களா, நாங்க சுகர் நாடி குழுன்னு வச்சிருக்கிறோங்க சார். அவரு போய் பாப்பாரு, அவரு பார்த்துட்டு தான் இருப்பாரு யூடியூப்ல. சுகர் நாடி குழு அப்படின்னு வச்சிருக்கேங்க சார். அந்த குழுவுல கிட்டத்தட்ட 400 மாணவர்கள் நாங்க இருக்கோம். சரிங்களா? அந்த குழுவுல இவர் வந்து ஒரு மெம்பர். இந்த குழுவுல இருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. சரிங்களா? அவர் ஜாதகம் போட்டாரு, நாங்க ஜாதகம் பண்ணி கணிதம் செஞ்சு இதெல்லாம் பலன் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னாரு, சுகர்நாடி குழுவுல நான் இருக்கேம்மா, நீங்க சித்தர் போல வாழ்றீங்கிறத நீங்க தான் சொன்னீங்க, எப்படி சொன்னீங்கன்னு அவர் என்னை கேட்டாரு. ஐயா, எங்க ஆசிரியர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, கேதுக்கு 5 9 குரு இருந்தாவே சித்தர் தான். குடும்ப வாழ்க்கை ஏற்பு இல்லை, ஆன்மீகம், ஜோதிடம், அறக்கட்டளை, மத போதகர், இது மாதிரி மனவளக்கலை நிபுணர், இப்படிதான் சார் இருப்பீங்க அப்படின்னு. ஆமாங்க, எனக்கு கல்யாணம் இல்லைங்க, குழந்தை குட்டி இல்லைங்க, அதெல்லாம் வேணாங்க அப்படின்ட்டாரு அவரு. அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் எனக்கு ஈடுபாடு இல்லை. 3ஆம் பாவம் கெட்டு போச்சு பாருங்க சார். 3ஆம் அதிபதி யாரு? சூரியனா. அங்க வர்க்கோத்தமன் நீங்க எடுப்பீங்க, உச்சன் எடுப்பீங்க, ஆனா ஒரு டிகிரியில் தான் இருப்பாரு பாருங்க, அங்க பலன் இல்ல, ஒரு டிகிரியில் இருந்தா பலன் இல்ல. அதே மாதிரி 5ஆம் அதிபதி எடுங்க, 12ஆம் பாவத்துக்கு போயிட்டாரு. 5ஆம் அதிபதி 12ஆம் பாவத்துல யாரு காலில் இருக்காரு? சந்திரன் காலில் இருக்காரு. சந்திரனும் 12ல. அந்த இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் பலன் இல்லைங்க சார், பலன் இல்ல. அதை விட முக்கியம் என்னன்னு பாருங்க, நாங்க சுகர் நாடியில 2 பாம்புகளுக்கு இடையில் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும். 2 பாம்புங்கிறது என்ன, அது நாங்க இப்படிதான் சிம்பிளா எடுத்துக்கிட்டோம். 2 பாம்புகளுக்கு இடையில் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும் சார். சரிங்களா? அப்படி சிம்பிளா எடுத்துக்கோங்க. சூரியன் யார் காலில் இருக்காருன்னு பாருங்க, சூரியன் கேது கால்ல. அங்கிருந்து அப்படி லாக் போட்டுக்காங்க. லக்னத்துல இருக்கிற ராகு யார் கால்னு பாருங்க, திருவாதிரை 2ஆம் பாதம். இதற்கிடையில் என்னென்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க சார். இதற்கிடையில 3ஆம் அதிபதி சூரியன் அவுட்டா, குரு புத்திரக்காரகன் குருவா, அவரும் அவுட்டா. நான் லக்னாதிபதியே பாருங்க புதனா, அவரும் பலன் குறைஞ்சிட்டாரா. களத்திரக்காரகன் சுக்கரனா, அவரும் பலன் குறைஞ்சிட்டாரா. குடும்ப ஸ்தானாதிபதி சந்திரனா, அவரும் பலம் இழந்துட்டாரா. 2 பாம்புகளுக்கு இடையில் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த இடையில என்னென்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகம் எல்லாமே அப்படி ஒன் பை ஒன்னா தன்னுடைய பலனை எழுந்துகிட்டே வந்துடும். சரிங்களா? அப்படி ரொம்ப எளிமையா சொல்லிடலாம் நீங்க சுகர் நாடியில. ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. 2 பாம்பு என்ன, மேசத்துல வந்து கேது செம்பாம்பு, மிதுனத்துல ராகு கரும்பாம்பு, அவ்வளவுதானே. இதற்கிடையில் என்ன இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி மிதுனம் டு சிம்மத்துக்கு எடுத்துக்கோங்க. மிதுனத்துல வந்து திருவாதிரை, சிம்மத்துல வந்து மகமா. இதுக்குள்ளார என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. ஆமா, இப்ப கிரகம் இல்ல. அதே மாதிரி சிம்மத்துல இருக்கிற மகத்துக்கும் துலாமுல இருக்கிற சுவாதிக்கு எடுத்துக்கோங்க. இடையில என்னென்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் மைனஸ் தான். சரிங்களா? ஆமா. அதே மாதிரி துலாமுல இருக்கிற சுவாதிக்கும் மகத்துல இருக்கிற நம்ம தனுஷுல இருக்கிற மூலத்துக்கும் இடையில விருச்சகம் இருக்கா. விருச்சகத்தில் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும் சார். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து தனுசுல இருக்கிற மூலத்துக்கும்
கும்பத்துல இருக்கிற சதயத்துக்கு எடுத்துக்கோங்க. இடையில என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும். சரிங்களா? சதயத்துல இருக்கிற நம்மளுக்கு ராகுக்கும், மேஷத்துல இருக்கிற அஸ்வினிக்கும் எடுத்துக்கோங்க. என்ன கிரகம் இருந்தாலும் தன் பலனை இழக்கும். லக்ன புள்ளி செவ்வாய் கேளுங்களா, லக்ன புள்ளி செவ்வாய் கேளுங்களா. அந்த செவ்வாய் பாருங்க 10ஆம் பாவத்துல இருக்குது. 2 பாம்புகள் இடையில் மாட்டிக்கிச்சா லக்னம் பலம் பெறுமா? பலம் பெறாது. இவர் குடும்ப வாழ்க்கைக்கு சிறப்பில்லை. ஆன்மீகம், மத போதகர், இதுதான் இவருக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நல்லது ஒரு வாய்ப்பு. சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் சுகர்நாடி முறையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. பொறுமையா கேட்டுட்டு இருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அருமையான சொற்பொழிவு. சுகர்நாடி முறையில் ஒரு சித்தர் ஜாதகத்தை ஆய்வு செய்து நமக்கு விளக்கம் சொல்லியிருந்த நம்ம சங்கத்தினுடைய துணை செயலாளர் கோமதி மகேஷ்குமார் அவர்களுக்கு நமது சங்கத்தினுடைய யுகஸ்ரீ அவர்கள் பொன்னடை பொருத்தி கௌரவிப்பார்கள். சரி.